எந்த வேளாங்கண்ணி அம்மே இன்னைக்கு வருஷ பிறப்பு. பல வருஷமா நான் நடத்திக்கிட்டு வர்ற எந்த வியாபாரம் இந்த வருஷமும் அமோகமா நடக்கணும். அதுக்கு நல்ல ராசியான ஆளா பார்த்து முதல் போனிக்கு அனுப்பி வையம்மே. சூடார் டீ ஆர்டர் பண்றது அவட இருக்கட்ட கையில பணம். என்ன நாயர ரொம்ப தான் கேவலப்படுத்துறீங்க. நாங்க என்னைக்காவது கடன் சொல்லிருக்கோமா இல்ல காசு இல்லாம தான் சாப்பிட வந்திருக்கோமா? என்னடா இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு சொல்லலாம்னு வந்திருந்தா அது மட்டும் இந்த நாள் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு புது வருஷம். நீங்க கொடுக்க போற முதல் போனி ராசியில தான் எந்த கடை வியாபாரம் ஓஹோ நடக்கணும். மனசிலாயோ? ஆயே ஆயே. நாங்க ரெண்டு பேருமே கைராசிக்காரங்க தான். ஊருக்குள்ள யாருகிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. டீ மட்டும் பத்தாரா? ஆளுக்கு நம்ம இட்லி சாப்பிடுவோம். சாப்பிட்டா போச்சு. கோபாலா, இவன் ரெண்டு பேரும் இட்லி சூடா கொண்டா. நீங்க ரெண்டு பேரையும் கண்டா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஏன் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அழகாவா இருக்கும்? அது இல்லப்பா, விவரம் தெரிஞ்ச நாள் முதலா நீங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலும் என்னை பெரியாத நண்பர்களா இருக்கிறீங்க. உனக்கெல்லாம் அவனுக்கு வலிக்கும், அவனுக்கெல்லாம் உனக்கு வலிக்கும். இப்படி இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வெவ்வேறு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போயிருவோம் நான் பயந்தேன். பட்ச ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரூட்டு போட்டு மடக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் வெள்ளிய மிடுக்கன் மாதிரி தானே. நாயரே, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களுக்கும் கனகம்மா பொண்ணுகளுக்கும் லவ்வாமே சத்தியமானவன். நாயரே, தயவு செஞ்சு சத்தம் போட்டு சொல்லிவிடாதீங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் பாம்பு காது. எவனுக்காவது கேட்டுச்சு நெசமனு நம்பிடுவாங்க. எல்லாம் பொறாம பிடிச்ச புள்ளுங்க இல்லடா. ஆமா ஆமா. அப்போ விஷயம் சத்தியமானல்ல. பெண்கள் ரெண்டு பேரும் இவட வந்து உங்க ரெண்டு பேரையும் லவ் பண்றேன்னு சொன்னாங்க. என்னோட ஊர்வசியும் இவனோட ரம்பாவமா இங்க வந்து உங்கள்ட்ட சொன்னாங்க. அத்தே அத்தே. கனகம்மா அவங்க ரெண்டு பொண்ணுகளையும் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி தந்து முடிவே பண்ணிட்டாங்க. கனகம்மா அப்படி சொன்னாங்களா? சத்தியமா இந்த இடத்துல நின்றுகிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கு சாட்சி அந்த அம்மை வேளாங்கண்ணி மாதா. எனக்கு வெறும் இட்லி மட்டும் பத்தாது, ரெண்டு ஸ்பெஷல் மசால் தோசை. இவட ரெண்டு மசால் தோசை. காலையில சூடா இருந்தது ரொம்ப தப்புடா. சூடா இருந்தா தாண்டா இட்லி டேஸ்ட். சூடா ஆறிட்டா இட்லி கல்லு மாதிரி இருக்கும். நான் அதை சொல்லலடா. காலையில ரம்பாட்ட ரெண்டு பேரும் கோமா பேசணுமே, அதை எப்படி தீக்கிறதாண்டா யோசிச்சு. தீக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லடா. நான் இப்படி எடுத்து சாம்பார கலக்கி ஊத்தி நல்லா கலக்கி விட்டு இப்படி ஊத்தி அப்படியே நல்லா பெனஞ்சு 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 அப்படியே அள்ளி உள்ள அமுக்குனா ஒரே நொடி செஞ்சிடும். நான் சொல்ல வர்ற விஷயம் வேறடா. அப்படி நல்லா சொல்றியா? ஐயோ டே, காலைல ரம்பாட்ட கோமா பேசணும்ல, அது எப்படி பொறுமையா சமாளிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அந்த பிரச்சனை ஏன் விடுறா? என்ன பண்ண போற? மசால் தோசை திங்கிறவங்க அளவு வேணாமடா. எவ்வளவு கிடைச்சாலும் தின்னுகிட்டே இருக்கா. தின்னி பண்டாரம் கடலாசு அது நமக்கு இல்லடா. நம்ம ரொம்ப ஊர் வச்சுட்டாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்து கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி. நாயரே, ரெண்டு மசால் தோசை முருகலா பார்சல். எவ்வளவு பில்லு? 63 ரூபாய்.
என்னடா அப்படி நிக்கிற? வயல இருந்த காசை காணாமடா. வருஷப்பர் அப்படி பண்ணிட்டியே. நான் எவ்வளவு ஆச்சு? 63 ரூபாய். எவ்வளவு ஆச்சு? 63 ரூபாய். நான் இருக்கல. என்னங்கடா ரொம்ப நேரமா 2 பேரும் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க? காதலங்கடா கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத கொடுத்துட்டு போங்க. என்னடா முழிக்கிறீங்க? 2 பேரும் என்ன இழிச்ச வாய நினைச்சீங்களா? டேய், வரும்போது கேட்டா இல்லையா காசு இருக்கான்னு? பணம் இருக்கான்னு கேட்டா இல்லையா? இட்லி மசால் தோசை வக்கரையா தின்னுபிட்டு இதுல பார்சல் வேறையாடா? ஏடா இதுல மாவே விடுறீங்களா? கோபாலா முதலாளி கொஞ்சம் மாவு 2 கொடுத்தா எதுக்கு? முழுகிறதுக்கு. ஏய் வாங்கடா. ஏய் உங்களை தாண்டா, முன்னாடி வாங்கடா. ஏய் எங்க இருந்து நான் காலங்காத்தால குடத்தை தேடிட்டு போறீங்க? என்னங்கடா முழிக்கிறீங்க? குடத்தை எங்க திருநீங்க? ஐயா நாங்க தேடிட்டு வரல, நம்ம டீக்கர் வாய் இருக்கார்ல அவரா தண்ணி எடுத்து வாங்கலாம்னு கொடுத்தமிச்சாரு. யாருகிட்ட ரீல் விடுறீங்க? நான் யாரு தெரியும்ல? பாப்பா பரமூரு. ஏய் இங்க பாரு, லாரி பப்பு திங்கிற பாப்பா பரமகுரு இல்ல, பவர் பாஸ்ட் பரமகுரு. ஜாக்கிரதை, பேத்துருவேன். வீடு கட்டுக்கடா. ஏய் நிறுத்துக்கடா. நான் என்னடா சொன்னேன், நீங்க என்னடா பண்றீங்க? நீ தானே வீடு கிட்ட சொன்னீங்க? வீட காட்ட சொன்னடா. ஐயா இப்படி தெளிவா தமிழ்ல சொன்னா தானே புரியும். டேய் நான் பச்சை தமிழன், லேசா டங்கு ஸ்லிப் ஆகணும்னு ஐட்டத்தை மாத்திருவீங்களா? வீடு எங்கடா? டேய் என்னங்கடா ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டுறீங்க? டேய் என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்களா? வீட காட்டுங்கடா. வீடு இல்லைங்க ஐயா. வீடு இருந்தா காட்டிருப்பீங்களா? டேய் உங்க மூஞ்சிகளை பார்த்தா ஏதோ ஒரு கலை தெரியுது. ராஜகலை தானே சார்? சிறுப்படு தடி திருட்டு கலை தெரியுது. நீ தானடா அந்த சந்திரன்? ஆமா சார். ஏய் வாயில கிளுகிளு பாட்டாத. திருட்டு சாமான்லாம் விக்கிற சந்திரன் நீ தானே? ஏய் மறுபடியும் வாயில உடுக்க அடிச்ச வாயை கிழிச்சிருவேன். நீ தானடா சந்திரன்? சந்திரன் இவன் இல்ல சார், கடலாசு கடலாசு வாயை திறந்து சொல்றா. நான் கடலாஸ் சார். சந்திரன் அங்க இருக்கான் சார். மேல இருக்கிற சந்திரன் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சந்திரன் எங்கடா? அவன் அங்க இருக்கான் சார். எங்கடா இருக்கான்? கிணத்துக்கு பக்கத்துல இருக்க வீடு. கிணறு எங்கடா இருக்கு? வீட்டுக்கு பக்கத்துல சார். வீடு எங்கடா இருக்கு? கிணத்துக்கு பக்கத்துல சார். கிணறு எங்கடா இருக்கு? வீட்டுக்கு பக்கத்துல சார். ஐ நீ நானும் விளையாட்டு காமிச்சுக்கிறோமா? சிறுமமான சந்திரன் எங்கடா? ஜீப்ல ஏறுங்கடா. வேணாம் சார், நாங்க நடந்தே போறோம் சார். ஜீப்ல ஏறுங்கடா. கான்ஸ்டபிள் தூக்கி நம்ம கண்ணாச்சி கல்லாச்சியும் போலீஸ்காரங்க கையும் காலமா புடிச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதானே? ஆமா. புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ரொம்ப நிம்மதியா போச்சு. போய் ஐயோ என்ட குடம் போய். டேய் கோபாலா கரைய பாத்துக்க. சரி முதலாளி. என்ட குடம் விடு. ஏண்டா என்ட குடம் எவடா? பரையடா என்ட குடம் எவடா? ஆமா எங்கடா கூட? ஏன் தாண்டா கேக்குற? நீ ஜீப்ல இருந்து எடுக்கலாம். குடத்தை எடுத்து என் கையில இருந்திருக்கும்ல, நீ எடுத்திருப்ப நான் நினைச்சேன். நீ எடுத்துட்டு நான் நினைச்சேன். லூஸ் தரமா பேசிட்டு இருக்கான். போன பாப்பா திருப்பி வருதுடா. ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. சார் வரேன் சார். சார் ஏண்டா நாங்க உட்கார்றதுக்கே ஜீப்ல இடம் இல்ல, குடத்தை வேற வச்சிருக்கீங்க. குடிங்கடா. யோ நாயரே, சாரே நான் இல்லாத போது சதி திட்டம் போடுறியா? சிறுவன் வெடியா ஜீப்ப போடா. இவட நோக்கு இன்னும் 5 நிமிஷத்துல எந்த கடைக்கு தண்ணி வந்தாகணும். குட்டிக்காரனம் போட்ட ஆளும் கிடைக்காது. ஐயா சாமி தான் 100 ரூபாய் ஆளை விடு. ஏன்டா முடியாது? நம்ம அடகு வச்ச இடத்துல சிங்கம் புலி யானை குதிரைன்னு சுத்தி சுத்தி வருதுடா. அதுக்கு சுத்தி சுத்தி வந்தா உடைக்கலடா. என்ன உனக்கு நாங்க இங்க பாரு, அங்க ஹிந்திக்காரன் மலையாளத்துக்காரன் தெலுங்குக்காரன் முறைச்சு பாக்குறாங்க. 10 குறைக்கு பாஞ்சு அடிக்கிறாங்க. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு 5-6 மாசம் ஆகும்டா. உன்னை தோண்டி வச்சிருவேன். ஏன்னா உருபிடிச்ச ஒண்ணு எடுத்து வச்சுட்டு டம்பட் எடுத்து கையில கொடுக்குறதுக்கு எதுக்கு 5-6 மாசம் ஆகணும்? அட கண்ணாசு, அங்க எறும்பு காக்கா கூட நுழைய முடியாத அளவுக்கு இரும்புலயே செவரட்டி வச்சிருக்காங்க. அப்படியா? 10 குறைக்கு துணியில பெரிய பந்தல் போட்டு வச்சிருக்காங்கடா. அப்ப கண்டிப்பா 5-6 மாசம் ஆகும்டா. இதைத்தான் நானும் சொன்னேன். என்ன? என்னடா பாடம் வருது.
என்னத்தோட வர அசிங்கம்டா சும்மா பயமுறுத்தாதடா நீ வேற. அங்க வழி இருக்கு பாரு. இதுதான் வழி. அட இப்படி வழி இருக்கா? ஒரு சர்க்கஸ் கோமாளிகள் திருட்டுத்தனமா டீ குடிக்க போற வழியா இருக்குமோ? என்னப்பா நீ உள்ள போ. நானா? நீதான் போற. என் ட்ரம்பெட்டை எடுத்துட்டு வார. அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. நான் போஸ்டர் எடுத்துட்டு வருவேன். அத தாயா நானும் சொல்றேன். போறேன், நான் போறேன், ஓ. போறேன், உள்ள போறேன். சீ. என்ன பல்ல காத்து. ஐயோ, நான் கல்ல பாத்துட்டேன். கல்ல பாத்துட்டானா? டேய், நான் போய் தோண்டவா? போய் தோன்றான். முடிச்சுட்டு நிக்கிற மாதிரி எரும மாடு. டேய் சீக்கிரம் தோன்றான். தோண்டிட்டு தானே இருக்கேன். வேகமா தோன்றான். ஐயோ, ஐயோ, புலி, 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 அம்மா, புலி, ஐயோ, 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 புலி, புலி, புலி. இந்த பக்கமா ஓடி வந்த கண்ணாஸ் கடலாஸ் எங்கயா? இவளையா? இவளி வந்துட்டு இல்ல சார். என்கிட்ட என்ன விளையாட்டு காட்டுறியா? பிச்சு விடுவேன். நான் தானே இந்த பக்கம் துரத்திக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளார மாயமா மறைஞ்சு போயிட்டானுங்களா? பாய்லர் சத்தியமா சொல்றேன் சார். அவங்க 2 பேரும் இந்த பக்கம் வரவே இல்ல. அன்னைக்கு சம்பவம் நடந்ததுல இருந்து அந்த 2 தெரக்கன்மாரை இந்த ரோடு வழி நடக்க விடுறதே இல்ல. சாரே சாரே, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கடைக்குள்ள செக் பண்ணி பாருங்க. நான் 25 வருஷமா என் கடையை நடத்திக்கிட்டு வர்றேன். ஒரு திவசம் கூட ஒரு போலீஸ்காரர் என்னுடைய கடைக்குள்ள வந்துட்டு இல்ல. எப்ப நீங்க மேல சந்தேகப்பட்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா உள்ள செக் பண்ணியே தீரணும். வேண்டாம் நாயரே, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அது இல்ல சார, எந்த திருப்திக்காக நீங்கள் ஒரே ஒரு வாட்டி என் கடைக்குள்ள வந்து செக் பண்ணியே தீரணும். இந்த பாப்பா பரமுருட்ட நாயர் காமிச்சு குத்துறாங்க. எடிவட்ட பையா எங்க இருந்து வந்தாலும் தெரியலையே. வாங்க, இவட நோக்க, இவட நோக்க, உள்ள வாங்க. கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். சார இவட நோக்கு, சார இவட நோக்கு. யோ, யார் யாது? இவனுடைய கடை புரோட்டா மாஸ்டர். எந்திரிச்சு போடா. சார, அவங்கள ஒளிச்சு வைக்க யானே கடை நடத்தல. அதிக பிரசித்தனமா பேசாத, அவ்வளவுதானே? சார், இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்குது. வாங்க 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 வாங்க. நீங்க நோக்காத ஒரே ஒரு இடம் இதுதான். இங்கேயும் பாத்துருக்க. இங்க பாருங்க இல்லையா? இங்க பாருங்க இல்லையா? இங்க பாருங்க இல்லையா? இங்கேயும் பாருங்க இல்லையா? நல்லா பாருங்க. அவங்க எப்ப வந்து இங்க ஒளிஞ்சாங்க எனக்கு தெரியாது சார். வேளாங்கண்ணி அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். என்னடா சொன்ன? திருடன்கிற ஒளிச்சு வைக்கிறதுக்காக நான் கடை நடத்தலன்னு பாய்லர் மேல சத்தியம் பண்ணி இல்ல. இப்ப என்ன சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த பவர் பாஸ் பரமகுருட்ட ப்ளே பண்ணி காட்டுறியா? பிச்சிருவேன். கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆள் அழுகையா?
ஓ